எதுவுமே இல்லை. செக் எது செவலிங்க எதுவும் தெரில. எந்த கூறுவாருமே இல்லை. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி முன் அனுமதி பெறணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா, இவங்க 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கேட்டுட்டு குடுக்கணுன்னே, இது வந்து சதி நடக்குது எங்களுக்கு எதிராங்கிறான். உனக்கு எதிரா சதி நீ தான் நடத்திட்டு இருக்க. வேற யாருக்கு சதி நடக்குது? நீங்க எல்லா வேட்பாளரையும் இல்ல பாருங்க. எல்லா கட்சியிலயுமே பிரச்சாரத்துக்கு போறாங்க. ஏன் எங்களுக்கு கூட்டம் இவ்வளவு கூடுவதனால வந்துட்டு போலீஸே வந்து பயப்படுது. ஏன்னா போக்குவரத்து சாலையிலேயே வந்து ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 200 பேர் கூடுவதற்கான தெரு இருக்குன்னா, நாங்க 5000 பேர் கூடுவேங்கிறான். திருமுனை மக்கள் கூட்டம். ஆதரவு அப்படி வருதோ? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த டுபாக்கூர் வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் ஆதரவுன்னு ஒண்ணு கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீ டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க போன கூட்டம் இல்ல. திருவான்மியூருக்கு உன்னுடைய காதலியோட போன நீனு அங்கே வந்து கூட்டம் இல்ல. நீ வந்து எத்தனையோ இடத்துக்கு போற, நல்ல கண்ணுடைய மறைவுக்கு நீ போன கூட்டம் இல்ல. அப்ப ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் வருது அப்படின்னா, நீ எல்லா நிர்வாகிகளுக்கும் தகவல் அனுப்பி இத்தனை மணிக்கு வர்றாருங்கிற தகவலை சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு செக்டாரை ஒரு கூட்டத்தை ஒரு கும்பலா அந்த இடத்துல குவிச்சு வைக்கிற. அப்படித்தான் கூட்டம் வருது. இந்த கூட்டத்தை எல்லாருமே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, திருமண விழா நடக்குது, நீங்கள் பத்திரிக்கை கொடுக்குறீங்க. ஒவ்வொரு சொந்தக்காரனும் ஒரு ஊரில் இருப்பான். ஒருத்தன் திருநெல்வேலியில் இருப்பான், ஒருத்தன் கோயம்புத்தூர் இருப்பான். எல்லாரும் ஒரு மண்டபத்தில் சந்திக்கிறோம்ல. திடீர்னு எப்படி ஒரு மண்டபத்தில் 1000 பேர் கூடுறான்? ஒரு தனிப்பட்ட விஷயம் தானே அது. திருமண விழாவோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விசேஷம் நடக்குன்னா எப்படி எல்லாரும் வர்றேன்? தகவல் சொல்கிறோம், இன்விட் பண்ணுறோம், அதனால வர்றான்ல. திருநெல்வேலியில் இருக்கணும், கோயம்புத்தூரில் இருக்கணும், எப்படி சந்திச்சுக்கிறாங்க? ஐயோ எதிர்பாராமல் உங்களை பார்த்துட்டு அப்படியே சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, அப்படி தானே? அப்போ தனி மனித விழாவாக இருந்தால் கூட நம்ம அந்த அந்த ஆட்களை வந்து நம்ம அணி திரட்டுறோம், இன்வைட் பண்ணுறோம், அழைக்கிறோம் எல்லாரையும். அது மாதிரி தானே கட்சி கூட்டம். இத்தனை மணிக்கு தலைவர் 4 மணிக்கு வர்றாருயா, தொண்டரணியிலேருந்து இவ்வளோ பேர் வந்துடணும். அப்படித்தான் எல்லா கட்சியும், நான் சொல்கிறது இவர் கட்சியும் சொல்லலை, அப்படி தான் எல்லாரும் கொண்டு வரும். இது சினிமா நடிகனாக இருக்கிறனால கூட கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்குறேன், அவ்வளோதான். உடனே ஆட்சி மாற்றம் வந்து விடும், அடிப்படை மாற்றம் வந்து உடனே என்ன வரும்? நீ யோசிச்சு பாரு. மற்ற வேட்பாளர்லாம் காலையில் எழுந்திரிச்சு, விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு 7 மணிக்கெலாம் வந்து இப்போ பிரச்சார பயணத்தை தொடங்கிடுவாங்க, அல்லது ஒரு 8 மணிக்கு தொடங்கிடுவாங்க.